ரீடிங்ஸ் இருவன் நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ டேரெக்டாக பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஜுக்கு போயிடுவோம். தமிழ்நாடு பேஜில் கடைசியாக அஃபிஷியலி எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வாரியாக எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஓவரால் போலிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 69.72% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அதிகப்படியாக தருமபுரி மாவட்டத்தில் 81% வாக்குகளும், சென்ட்ரல் சென்னை ஓகேங்களா மத்திய சென்னை தொகுதியில் வந்து கம்மியான வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு. ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜில் பார்க்குறப்ப பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்க பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 8400 வாக்காளர்கள் இருந்தாங்க. அதில் 32% வாக்காளர்கள் வந்து வாக்குகள் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் அதிகமாக எங்கே வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கரூர் மாவட்டத்தில் வந்து கரூர் மக்களவை தொகுதியில் வந்து அதிகப்படியான வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்த வாக்காளர்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க நீட்டா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்பிளிட் அப்பை வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு நகர்ப்புறங்களில் வந்து அதிகமான வாக்குகள் பதிவாகாமல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேஜர் சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சென்னை, மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரியான சிட்டிஸ்ல எல்லாம் 70% தாண்டவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தோட ஓவரால் இந்த வாக்குப்பதிவை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 69.72% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது போன தேர்தலை விட 2% கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு தமிழகத்தோட மக்களவை தேர்தலோட அது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. 2004 மக்களவை தேர்தல் அப்போ நம்ம 60% வாக்குகளை வந்து பதிவு செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு 2024 தான் அந்த 69% இப்போ வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ மற்ற தேர்தல்கள் எல்லாம் 70% மேலதான் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ இந்த வாக்குகள் கம்மியா பதிவானதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதிகமான வெயில் இருக்குன்றது ஒரு காரணமா சொல்றாங்க. வெளியூர்ல இருந்து ஒரே நாள்ல வந்துட்டு போறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த கூட்ட நெரிசல் அதெல்லாம் ஒரு காரணமா சொல்றாங்க. முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தொகுதியில மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகளை வச்சு தேர்தலை புறக்கணிச்சனால நமக்கு இந்த வாக்குகள் பதிவான சதவீதம் அப்படிங்கிறது கம்மியா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா பாயிண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நியூஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹின்டன் நரிமன் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் சுப்ரீம் கோர்ட்டோட அதர் ஜட்ஜஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இப்போ யார் பண்றாங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம இதோட பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றனாலும் அவர் வந்து கன்சல்ட் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். யாரோட கன்சல்ட் பண்ணுவார்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய வழக்குகளும் தொடரப்பட்டிருக்கு, நிறைய சட்டங்களும் இயற்றப்பட்டிருக்கு, சட்டங்கள் ரத்து செய்யவும் பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீப்பாவே பார்த்துரும். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ நமக்கு உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கு பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்குவார். ஓகேவா? ஸோ அந்த கன்சல்டேஷன்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஒரு 4 வழக்குகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்திருக்கும்னா நமக்கு 1982 ஆண்டுல வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை கொடுத்துருப்பாங்கன்னா கன்சல்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் மட்டும்தான், அவங்களோட பார்வைகளை பரிமாற்றிக்கொள்றது தான் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய அந்த பேர் அப்படிங்கிறத பிரசிடென்ட் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாட் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது
நமக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1993ஆம் ஆண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு வந்து பைண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றதுக்கு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய பரிந்துரை அப்படிங்கிறத பிரசிடென்ட் கட்டாயம் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ கன்சல் யாரு நமக்கு அந்த ஒரு பரிந்துரைகளை கொடுக்க போறா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பரிந்துரைகளை கொடுக்க போறாரு. யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுக்க போறாங்க. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் பரிந்துரைகளை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரு கூட இருக்கக்கூடிய 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இதை தான் நம்ம கொலீஜியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ அப்போ இந்த 2வது ஜட்ஜஸ் வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க? 1993 வந்து இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் கூட இருக்கக்கூடிய 2 சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள் கிட்ட பரிந்துரைகளை வாங்கிட்டு அந்த பரிந்துரைகளை பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகளை பிரசிடென்ட் கட்டாயம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது ஜட்ஜஸ் கேஸோட ஒரு தீர்ப்பா இருந்துச்சு. ஓகேங்களா? பைண்டிங் ஆன் இங்க வந்து நாட் பைண்டிங், இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் மட்டும் தான் சொல்லிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த அப்பாயின்மெண்ட்னு வரப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய அந்த கொலீஜியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் பிரசிடென்ட் கட்டாயம் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. அடுத்ததான் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் நமக்கு எப்போ வந்திருக்கும்னா 1998ஆம் ஆண்டு வந்து வந்திருக்கும். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு இங்க 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத மாத்தி 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்புல சுப்ரீம் கோர்ட்டோட உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட ஒப்பீனியன்ஸை வாங்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு ஒரு பேரை அனுப்பி வைப்பார். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த 4 பேர்ல ஏதாவது 2 பேர் வேற விதமான ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா கூட அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. யாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதை தான் 3வது ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து தீர்ப்பா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னாடி நமக்கு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவரு யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னா 2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இருந்ததை இப்ப 4 பேரா மாத்த போறோம். சோ 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அந்த கன்சல்டேஷன்ல யாராவது 2 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா கூட அந்த ஒரு பரிந்துரையை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இதை தான் நம்ம கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பா சொல்றோம். ஓகேவா? சோ இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க, நீதிபதிகளை வந்து அப்பாயின்ட் பண்றதுக்கு நேம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு சட்ட திருத்தம், இன்னொரு சட்டமும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி என்ஜிஏசி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது. எப்போனா இதெல்லாம் 2014 வருது. அதென்ன என்ஜேஏசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சட்ட திருத்தங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, இந்த கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பை மத்திய அரசாங்கம் கேன்சல் பண்றாங்க. ஓகேவா? கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பு தான் நீதிபதிகளின் பேரை வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க, என்ஜேஏசிக்கு கீழே. ஸோ அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தோட 2 அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியாவோட சட்ட அமைச்சர், லா மினிஸ்டர் வந்து இருப்பாரு இந்த ஒரு டீம்ல. அடுத்தது பார்த்தோம்னா 2 எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க 3 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 எமினன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களாம் தான் இந்த டீம்ல வந்து இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதுலனா
இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இனிமேல் நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை பண்றதுக்கு இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்றோம். அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, சட்ட அமைச்சர் இருப்பாரு, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 எமினன்ட் பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இனிமேல் பிரசிடென்ட்டுக்கு அந்த நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி 2014 இந்த ஒரு நடைமுறையை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நடைமுறையை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கா போடப்படுது. அந்த வழக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4th ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4th ஜட்ஜஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நடைமுறையை கேன்சல் பண்றாங்க. எதனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தோட, ஓகேங்களா, ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ்ல தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது, அதனால இந்த ஒரு விஷயத்தை நாங்க அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லி 4வது ஜட்ஜஸ் கேஸ்ல இந்த ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருப்பாங்க. 4th ஜட்ஜஸ் கேஸ் எப்போ வந்திருக்கும்னா 2015 வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போதைக்கு என்ன நடைமுறையில இருக்கு, பிரசன்ட்ல என்ன நடைமுறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரோட சேர்ந்து ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். அந்த கொலீஜியம் தான் பிரசிடென்ட்டுக்கு வந்து பெயர்களை வந்து பரிந்துரை செய்யறாங்க, நீதிபதிகள் பெயர்களை வந்து பரிந்துரை செய்யறாங்க. அப்படி நீதிபதிகள் பெயரை பரிந்துரை செய்யறாங்க இல்லையா பிரசிடென்ட்டுக்கு, அந்த பெயர்களை பிரசிடென்ட் வந்து கட்டாயம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கேபினெட் சொல்லுவாங்க, கேபினெட் பிரசிடென்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த நடைமுறையா இருக்கு. ஸோ அந்த ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982 வந்திருக்கும். அதுல வியூஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டா போதும், பைண்டிங்கா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 93 வந்திருக்கும். அதுல கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க. அவங்க தான் இந்த நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை பண்ணுவாங்க. அதை பிரசிடென்ட் கட்டாயம் கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் 3வது நீதிபதிகள் அந்த ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது 1998 வந்திருக்கும். இந்த 1998 வந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு, அவரோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணணும்னா பிரசிடென்ட்டுக்கு பெயர்களை பரிந்துரை செய்யணும். அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கட்டாயம் பிரசிடென்ட்டால ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ல ஏதாவது 2 பேர் மாத்தி ஒரு ஒப்பீனியன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கூட உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்த ஒரு நேமை பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த 3வது ஜட்ஜஸ் கேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா 99வது சட்ட திருத்தம், அடுத்தது NJAC அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதுக்கு கீழே ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க மத்திய அரசாங்கம். கொலீஜியம் அப்படிங்கிற நடைமுறையை ஒழிச்சிட்டு அதுக்கு பதிலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், இந்தியாவோட சட்ட அமைச்சர், அதுக்கப்புறம் அவங்களாம் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 பர்சன், இந்த ஒரு டீம் தான் இதுக்கப்புறமா பிரசிடென்ட்டுக்கு வந்து நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை சார்ந்த ஒரு வழக்கு போடப்படுது. அதை 4th ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்றோம். 2015 அந்த வழக்குக்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் NJAC அப்படின்னு இந்த ஒரு விஷயம் நீதிமன்ற சுதந்திரத்துக்குள்ள, இந்த நீதித்துறையோட சுதந்திரத்துக்குள்ள தலையிடுது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது அரசியலமைப்போட அடிப்படையான விஷயமா இருக்கு. அதுல தலையிடுறதுனால நாங்க இந்த ஒரு சட்ட திருத்தம், இந்த ஒரு சட்டத்தை வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கனால அதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு என்ன நடைமுறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரோட சேர்ந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், இதுதான் கொலீஜியம், இவங்க தான் பெயர்களை வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு 4th ஜட்ஜஸ் கேஸ்ல தீர்ப்பு சொல்றப்போ NJAC அப்படிங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டத்திலையும், கொலீஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடைமுறையிலும் நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கு, நிறைய ஃபிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே சரியான ஒரு முறை கிடையாது. இது
இதுலயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். ஆனா இதுக்கு மாற்றமா என்ஜேஏசி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கொலீஜியம்ல நிறைய தவறுகள் இருக்கு, நிறைய இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு மாற்றாக என்ஜேஏசியை நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதுல ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சா, இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல வேற ஏதாவது ஒரு சட்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2022 ராஜ்யசபால ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? எங்கன்னா ராஜ்யசபால பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அமைச்சர் இல்லாத ஒருத்தர் ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அமைச்சர் இல்லாத ஒருத்தர் ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, ஸோ இப்படி ஒரு நபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் 2022 என்ன பண்ணியிருப்பாருன்னா, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பில்லை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இது அப்படின்னா ராஜ்யசபால மட்டும்தான் இருக்கு, பாஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லி 2022 ஒரு பிரைவேட் மெம்பர் பில் ராஜ்யசபால வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய லேட்டஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது கொலீஜியம் சார்ந்த நடைமுறையாக தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிகளை பார்க்குறோம். ஸோ முன்னாள் நீதிபதியாக இருந்த ரோஹின்டன் நரிமன் என்ன சொல்றாரு, ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இவரோட சஜஷன் வந்து கொடுக்குறாரு. இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பற்றி நமக்கு மெயின்ஸ்ல ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஜட்ஜஸோட வழக்குகள் எல்லாம் எழுதிட்டு சமீபத்தில் அந்த பிரைவேட் மெம்பர் பில்லையும் எழுதிட்டு கடைசியா இப்படி ஒரு ஐடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி வே ஃபார்வர்ட்ல போட்டு எழுதலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணலாம். பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு பாடியை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுல வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் 4 ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அப்படிங்கிற அவங்களும் வந்து இந்த டீம்ல இருப்பாங்க. இந்த ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் கமிஷனை உருவாக்கணும்னு சொல்றாரு. அதுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் 4 ரிட்டையர் ஆன நீதிபதிகளும் வந்து இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. 5 வருஷம் டைம் பீரியடுக்கு இருப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த யாரு அந்த 4 பேர், யாரு அந்த 4 ரிட்டையர் ஜட்ஜஸா இருப்பாங்க அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய 33 ஜட்ஜஸும் சேர்ந்து அந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட் அந்த ஒரு பெயர்களை பரிந்துரை பண்றதெல்லாம் இவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ்ல இவர் இந்த ஒரு ஐடியாவை வந்து கொடுத்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நம்ம அந்த மொத்த விஷயங்களையும் பார்த்தோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ அடுத்த ஆர்டிகல் போவோம். அடுத்தது பார்த்தோம்னா இன்னைக்கு வேர்ல்டு எர்த் டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேர்ல்டு எர்த் டே April 22 வந்து வேர்ல்டு எர்த் டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வருஷத்துக்கான தீமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? April 22 வேர்ல்டு எர்த் டே. அதுக்கான தீம் வந்து பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா வேர்ல்டு எர்த் டே ரிலேட்டடா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஆர்டிகல்ஸ் தான். பட் ஸ்டில் இவ்வளவு டீப்பாலாம் நம்ம மெயின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. ஸோ டைம் இருந்தா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளவு டீப்பா நம்ம போகவும் தேவையில்லை. ஸோ அடுத்த கட்டமா பாக்குறப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அதாவது நமக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ இல்ல உயிரோட இருக்கும் போதே ஒரு ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே அதுக்கு நான் வந்து ஒருத்தருக்கு ஆர்கனை கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு ஐடியை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னோட ஆர்கனை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க. ஒரு யூனிக்கான ஐடி வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அது என்ன ஐடின்னு சொல்றாங்கன்னா நோட்டோ ஐடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நோட்டோ இந்த சென்ஸ் ஒன்றும் கிடையாது, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஒரு ஐடி. நான் ஒரு ஆர்கனை கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு ஐடி, என்னோட ஆர்கனை வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஐடியை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அதை தான் வந்து அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சர்க்குலரை வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் என்ன சட்டத்துக்கு கீழே வருதுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். அந்த சட்டம் பேரு தோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டம் தான் இந்தியாவில் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெகுலேட் பண்ணிட்டே வருது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் தோட்டா அப்படின்னு சொல்றோம். 1994 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான நியூஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வருமோ அதை நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.